ஃபைனலி ரெடி ஆயாச்சு. என்ன கபில் ரெடியா? சிவா? ஸோ நாங்கள் எல்லாம் ரெடி ஆகிட்டோம். இதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக கோவில் தான். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்படின்னா, ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு கூட போகலை, ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். தட் இஸ் கால் பாய்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப். சரி, இந்த பக்கம் ஒருத்தரும் அந்த பக்கம் ஒருத்தரும் நிக்கணும். ஸ்ட்ரைட்டா வந்து நான் நிக்கிறேன், நீ என்ன இங்கிட்டு இருந்தா வருவேன், இவன் இந்த பக்கம் நிக்கட்டும் உள்ள. அவ்வளவுதான். சரி, அவ்வளோதான். சட்டி செலுத்துவாங்களா, அதுக்கு முன்னாடி நிக்கிறேன். பெஸ்ட். நான் பின்னாடி வந்து அவங்களுக்கு அப்படியே சர்ப்ரைஸ் பண்ற மாதிரி. டேய் சொதப்பிடாதீங்கடா கண்ணா. அந்த நேரத்துக்கு என்ன வருதோ அதான் சாட்டு. டேய் உங்களை நம்பிதான்டா, கடைசியில அண்ணா அப்படின்றாங்கடா. எப்படிடா கபில் பார்த்தா அங்கேயே சர்ப்ரைஸ். எங்க பாக்குறோம் அங்க கப்பனே வண்டியெல்லாம் கீழே போட்டு குடிக்கிறோம், கேமரா ஆன் பண்றோம், எதுவுமே இல்ல மச்சான். வண்டி சாமி இன்னொரு மைக் போடுறா, அம்மா கிட்ட மாட்டிட்டு வந்துடுறேன். ஜோக் இல்லையா? ஆகாஷ் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறான், மாட்டணும். நீ தாண்டா டிரைவர், உன்கிட்ட தாண்டா கொடுக்கணும். கிளம்பிட்டோம். தட்டாலடி படப்படன்னு இருக்கு. ஏன்னு தெரியல, அந்த எக்ஸாம் போகும்போதெல்லாம் ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஒரு ஃபீல் இருக்கு. A few inches later. இல்ல இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு முருகன் கோயில் சொல்லி இருந்திருக்கலாம் தெரியுமா? முருகன் ரொம்ப ஈஸி, ஒளிஞ்சுக்கு நிறைய இடம் இருக்கு. ஒரு ரவுண்டு தான் கோயிலே. நீ பின்னாடி போய் ஒளியணும். எனக்கு அவங்கள பார்க்க உங்க அம்மா மாதிரி இருக்காங்க. இல்லடா எல்லாரும் நீ தப்பு பண்ணபடி நீ முருகன் கோயில் சொல்லி நீ வாடா பேசாம நான் பின்னாடி முருகன் எல்லாம் நீ சொல்லி நிக்க அவங்க மாட்ட. இல்லடா அதனா ஒளிஞ்சுக்கிறீங்க. நீ பாலாஜி டெம்பிள் சாமி கும்பிட்டு என்னமா கேஷுவலா சாமி கும்பிட்டு வர, நீங்க கத்தாதீங்கடா, கத்தியே மாத்தி கொடுத்தீங்க போல. இன்னும் வரலடா. ஒண்ணு இங்க பின்னாடி போ, இல்ல முருகன் வர சொல்லு. இல்லன்னா அந்த உண்டியல். அம்மா முருகன் இருக்கேன் வாங்கன்னு சொல்றா போன போட்டு. இல்ல எவன்டா நானும் இல்லைங்க. ஏய் அங்க பாதா வராங்களான்னு. ஏய் நாங்க பின்னாடி இருந்து சர்ப்ரைஸ் பண்ணோம்டா. அவங்க அங்க வராங்களான்னு பாரு, சுத்துவாங்கல்ல, நான் அவங்க பின்னாடி போயிட்டு என் பின்னாடி வந்து. டேய் நீ ஏன் பின்னாடி தான்டா ஃபர்ஸ்ட் பார்த்தா என்ன தான்டா பார்ப்பாங்க, நீ வீடியோல கேப்சர் பண்ண. அவங்க வந்தானா பின்னாடி பார்த்து மென்டல் பண்ணி பார்த்துவாங்கல்ல லூசு பையல. நீ அங்கே பார்த்தோன்னே இங்கே மூவ் பண்ண ஆரம்பி, ஓகேவா? அங்கே பார்த்தோன்னே நான் என்ன பண்ணுறேன், அவங்க பின்னாடியே வரேன், நீ கேமரா எடுத்துட்டு என் பின்னாடி வா. A few moments later. வந்து 20 நிமிஷம் ஆச்சு, இன்னும் யாரையும் இல்லை. பேசாம போய் சாப்பிட்டு வந்துருவோமாடா. ஏய் சாப்பாடாடா முக்கியம், நாங்கள் இதை முடிச்சுட்டு போய் சாப்பிடுவோம். பசிக்குதுடா. எப்ப பார்த்தாலும் சோறுன்னு காலையில 4 மணிக்கு எழுப்பி விட்டு கூப்பிட்டு வந்தான், பசிக்குது எனக்கு. சில நேரங்கள் கழித்து இப்போ பிளான் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவும் முக்கின்னு போச்சு. 9:30க்கு தான் வருவாங்களாம். நாங்கள் 8 மணிக்கெலாம் வந்து உங்கள் கோயிலில் உட்காந்து இருந்தோம். இவனுங்க என்னடான்னா அது பேசாமல் வீட்டுக்கே போயிடுவோம்டா அப்படின்ட்டு இருக்கானுங்க. ஆனால் வீட்டுக்கு போதும் அதெல்லாம் கொஞ்சம் வேணாம். இப்போ வந்துட்டு திவா வீட்டுக்கு அகைன் போயிட்டு இவனுங்க எல்லாம் பசிக்குதுங்க. திவா டீ போட்டு தரேன்னு சொன்னான். ஸோ அதை குடிச்சிட்டு அகைன் குட்டியோட இவனுங்க நீ மாட்டி விட மாட்டானுங்க போலயே. நான் மெயின் என்ட்ரன்ஸ் சொல்லியா தான் போவேன். ஆவையான வீட்டில் போய் ஒரு 15 நிமிஷம் அட்டண்டன்ஸை போட்டு போகுமா, அவரையும் ஒரு சர்ப்ரைஸ் ஷாக் கொடுத்துட்டு சரி போவோம். கபில ஆவையான வீடுறா. ஆனால் இடையில உடனே பார்க்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை, இடையில பார்த்தாங்கன்னா தான் பிரச்சனை. ஓ ஆமாம்ல, அவர் வீட்டுக்கும் நம்ம அங்கிட்டு போகணுமோ, மெயின் இங்கிட்டு போகலாம். ஆனால் நம்ம ஏதோ 3 பேரும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஏதோ கல்யாணத்துக்கு போகிற மாதிரியே ரெடி ஆயிருக்கு. அகைன் இன்னொரு டீ போட கிளம்பிட்டோம். ஐயோ மீண்டுமா எனக்கு என்னமோ இந்த மாதிரி நாஸ்டாலஜிக்காக இருக்குது. நாஸ்டாலஜிக்காவா? நீ ஏதோ போன வாரம் ஒரு போயிட்டு திரும்பி வந்து என் கூட சுற்றுற மாதிரி தான் இருக்கு. இல்லை நாஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு, எனக்கு ஒன்றும் புரியல. அதே 4 பேர், அதே 4 முக்கு, அதே 3 பேர். அதே டீ கடை. தமிழ் இருந்தா தமிழ் இருந்தே போவா. தமிழ் இருந்தா எங்கள் ஐயாது பாதி. ஹெல்மெட் வேணும்ல அங்கே போனேன். அதான் ஹெல்மெட் வேணும்ல அங்கே போனேன். சரி பர்மா கடைக்க போவோம். பர்மா கடையும் பயமாக தான்டா அதுக்கு. அப்படி வராதடா, பேசாம இறங்கி போயிடுறா. நீ மட்டும் தனியாக போய் சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு வா. உனக்கு வச்சாங்க பார்த்தியா சர்ப்ரைஸ்? 8 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 9:30 மணிக்கு வர்றோன்னு இல்லை போகிறாங்கன்னு. வர்றோம் சொன்னா நம்ம கண்டென்ட் வச்சு எழுதுறோம்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் சர்ப்ரைஸாக இருக்கும்.
எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க. 3 நாளாவது கூட இருடா. ஏய் திங்ஸ் எல்லாம் இங்க இருக்குடா, அதை விட்டுட்டு. காலையிலே கார் எடுத்து வந்தேன், அப்பயே எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஏய் மறந்துடுச்சுடா அது. நேரா கொண்டு போய் வீட்டுல வச்சுட்டு நீங்க வாங்க சர்ப்ரைஸ் இருக்கு அப்புறமா பண்றது எடுத்து வந்திருக்கலாம். என்ன திங்ஸ் வேணும், கார் எடுத்து நீ உள்ள வரைக்கும் கொண்டு போயிரு, அங்க வரைக்கும் வந்துட்டான். பின்னாடி கேட்டு உள்ள திருப்பாங்கறியா? அது சாப்பா எங்க அவன் வந்துட்டான், என் வீடு வரைக்கும் வந்துட்டான். இங்க பாரு, எங்க பார்த்தா என் வீடு பால்கனி தெரியும் பாரு. ஆமா ஃபுல்லா அடிச்சிட்டாங்கல்ல, அதான் சொல்றேன் ஃபுல்லா அடிச்சிட்டாங்க. சரி ட்ரீட் என்ன ட்ரீட்? ஊருக்கு வந்திருக்கீங்கல்ல, ஊருக்கு வந்தா ட்ரீட் வைக்கணும். ஊருக்கு போனதுக்கு ட்ரீட் வைக்கல. ஊருக்கு போனா ட்ரீட் வைக்கலையா? வெளுத்து விடுவேன். என்ன ட்ரீட் சொல்லுவா? சொன்னா சொல்லி காட்டுறேன். சொல்லு பரவாயில்ல, நீ என்ன வாங்கி கொடுத்தோன்னு சொல்லு. நான் சொல்ல மாட்டேன்டா, சொன்னா சொல்லி காட்டுறேன். ஏதாவது வாங்கி கொடுத்தாதான் சரி சொல்ல முடியும். நான் சொல்ல மாட்டேன்டா. சாமி கும்பிட்டாச்சா? நீ எப்படா வந்த? நீ எதுக்கு வந்த? ஆமா அதான் சொன்னது உண்மைதானே. அப்போ மாமா வரணும் கேட்டது அவர்கிட்ட நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் சொல்லாதீங்கன்னு. வெட்டி விட்டாங்களாப்பா? என்ன உண்மையை சொல்லுங்கப்பா, வெட்டி விட்டாங்களா அங்க இருந்து? அவனுக்கே சர்ப்ரைஸ் தான். என்கிட்ட காலைல 4 மணிக்கு வந்து இருக்கேன். என்ன சாமி கும்பிட்டாச்சா? என்ன கும்பிட்டீங்க? என்ன எக்ஸைட்டடா? ஆனா நீ திடீர்னு அந்த நிப்பன்னு தெரியும், ஆனா இன்னைக்கு எதிர்பார்க்கல. நாங்க என்ன யோசிச்சோம், நீங்க 8 மணிக்கு பிளான ஸ்கிப் பண்ணலாம், சரி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களோன்னு நினைச்சோம். ஆமா இவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, டேய் நீ சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு போய் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்கடா. ஆமா காலையில இருந்து கோயிலுக்கு போனீங்க, இது பண்ணுங்க, இது பண்ண மெசேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. எத்தனை மணி கோயிலுக்கு? அவன் ஏற்கனவே இந்த வாரம் ஃபுல்லா போகணும் கோயிலுக்கு அப்படிலாம் சொல்லியிருந்தானா. கண்டிப்பா போவோம் 7 days. நான் கரெக்டா 7:40 வந்தோம். 7:40 இருந்து 8:40 வரைக்கும் இவ்வளவு உட்காந்துருந்தோம். பசி மயக்கத்துல வடை போய் சாப்பிட்டு வந்துடும். காலையில இருந்து 3 டீ குடிச்சிட்டு சுத்திக்கிட்டே இருந்தோம். சொல்லாம வந்ததானே சர்ப்ரைஸ். நான் 4 மணிக்கு அவன் வீட்டுக்கு போயிட்டேன். இவனுக்கு மட்டும்தான் எல்லா பிளானும் தெரியும். இவனை ஃபர்ஸ்ட் போய் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு நான் அம்மா சொன்னாங்க மாமா வந்திருக்காங்கடா அப்படின்னு. நான் மாமா வந்திருக்காங்கன்னு சொன்னோன்னே நான் மாமாவை அதான் அம்மா வந்து சொல்லிட்டாங்க தாத்தாவை கூட்டிட்டு மாமா வந்திருக்காங்கடா அப்படின்னு. நான் உடனே என்ன பண்ணேன், மாமாக்கே கால் பண்ணி மெசேஜ் பண்ணி மாமா இந்த மாதிரி நான் சர்ப்ரைஸாக பார்த்து சொல்லிடாதீங்கன்னு சொல்லி வச்சது. மாமா பார்க்கல. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அம்மா என்கிட்ட கேட்குறாங்க, டேய் என்னடா மாமா சொன்னாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் மாமாட்ட சொல்லி மாமா என்ன மாமா சொன்னீங்க அப்படின்னு. அவன் அதான் சொன்னாங்க, நான் அப்படியே மழுப்பிட்டேன்டா அப்படின்னாங்க. ஓகே அப்புறம் என்ன ஒல்லி ஆயிட்டீங்க? எல்லாரும் ஒல்லி ஆயிட்டீங்க. என்ன ரெடி விவரமா வந்திருக்காமா என்னன்னு தெரியலமா. வந்ததான் வந்துட்டேன், சட்டுப்பட்டு கல்யாணம் பண்ணிடுங்க அப்படியே கிளம்பிடுறேன். சொல்ற மாட்டேன் கையெழுத்து போட கூப்பிடுங்க. யார் ஏமாந்துராதீங்க. அதுதான் என்னம்மா அவதான் இருந்ததுன்னா மாத்த முடியாதுல்ல, அவ்வளவுதான். பார்த்தல ஃபேமிலிய அது என்னமா கரெக்ட். எங்க வீட்டுல நாங்க முதல்ல பாத்துட்டோம்ப்பா. இல்ல இல்ல இல்லங்கிறவங்க தான் கல்யாணம் முடிக்கிறாங்க. இல்ல 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 அதனால நம்மளே முன்னக்கூட்டியே சொல்லிடுவோம், எப்ப நீயே முடிச்சுக்கோ அப்படின்னு. டேய் சரி இதெல்லாம் ஒரு பதிவு தானே, பின்னாடி போட்டு காட்டுறது. ஆமா ஆமா வாக்குமூலம் கொடுத்து நீங்க பேச்சு மாறக்கூடாது. யாரு இது லவுட் ஸ்பீக்கர் போற சைலண்டா. ஹலோ 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 ஹலோ
சொல்றா இப்ப அந்த எப்பா வந்தடா? சித்தப்பா நீங்க யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரும் நினைச்சு பேசணும். நீங்க ஃபர்ஸ்ட் கிளியரா சொல்லுங்க யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? ஆகாசம் தெரியாது எனக்கு. இப்ப நாங்க கத்துனவன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. கத்துறதுக்கு முன்னாடியே எப்ப வந்தேன்னு கேட்டேன் நானு. நீங்க அபி வந்துட்டு மேட்சுக்கு போயிட்டு எப்ப வந்தான்னு கேட்டிருப்பீங்க. இல்ல இல்ல. சரி சரி. இப்பதான் சித்தப்பா வந்தேன். சரி 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 சரி. அதான் வீட்டுல எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு இப்பதான் பேசப்போ அப்படியே சும்மா பேசுவோம் அப்படின்னு. டேய் ஜூம் பண்றா அண்ணனை ஜூம் பண்றா. எப்ப கிளம்புவான் இவன் எதுக்கு நம்மளை கவனிக்க மாட்டாங்களே.